வணக்கம். தனிமனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம். அந்த வகையில் இன்னைக்கு அறிமுகப்படுத்துகிற புத்தகம் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்களின் கனவுகளின் விளக்கம் அப்படிங்கிற புத்தகம். தமிழில் நாகூர் ரூமி மொழிபெயர்த்திருக்காரு. த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு 1896 வெளிவந்த புத்தகம். கனவுகளை பற்றிய ஆராய்ச்சி. ஸோ அந்த புத்தகத்தை இப்போ 2016 நமக்கு தமிழில் மொழிபெயர்த்து முதற் பதிப்பு வந்திருக்கு. ஸோ ஒரு நூற்றாண்டு கழிச்சு தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ சிக்மண்ட் ஃப்ராய்டு உளவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் சைக்காலஜின்னு உலகம் முழுக்க போற்றப்படக்கூடியவர். ஸோ அவருடைய புத்தகங்கள் அவருடைய அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி முடிவுகளை நாஜிக்கெல்லாம் கொளுத்தியிருக்காங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் அவர். ஸோ இன்னைக்கு உளவியல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க மிக முக்கியமான ஒரு விஷயமா எல்லா இடங்கள்லையுமே உளவியலுக்குன்னு ஒரு தனி பிரிவுகள் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் இருக்கு. ஸோ சிக்மண்ட் ஃப்ராய்ட் தான் அதுக்கெல்லாம் முதல் காரணமாக இருந்தவர். ஸோ அவருடைய சமகாலத்தில் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இருந்தாலும் அவர் தான் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ 1856 பிறந்திருக்காரு. செக்கோஸ்லோவேக்கியா அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர். ஸோ அவருடைய படிப்பெல்லாம் வியன்னா பல்கலைக்கழகம் அங்கே படிச்சிருக்காரு. ஸோ மூளை பற்றி, நரம்பியல் பற்றி, அதுக்கப்புறம் மூளை, நரம்பியல், உளவியல் குறித்து ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ஆராய்ச்சிகளில் கனவை பற்றி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ்னு எழுதணும், ஆராய்ச்சி பண்ணணும்னு முடிவு பண்ணுறது 1896. 1899 அந்த புக் வெளியாயிருச்சு. ஸோ அந்த காலகட்டங்களில் அவருக்கு ஒரு சிந்தனை இருந்திருக்கு. அதாவது மனிதனுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் ஆழ் மனதில் கிடக்கும் பாலுணர்வே காரணம் அப்படிங்கிற ஸ்டாண்டில் இருந்திருக்காரு. ஸோ பிற்காலத்தில் அதை அவரே மாற்றிருக்காரு. 1920s அந்த கருத்திலிருந்து மாறுபடுறாரு. மற்ற பல குணாதிசயங்களும் காரணமாக இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ இது கனவுனாலே எல்லாருக்குமே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். கனவுடைய எதிர்கால பலன்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் உண்மையா, கனவுக்கு எதிர்காலம் இருக்கா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் அந்த புக் இருக்குது. ஸோ அதிகாலை கனவு கண்டா பழிக்கும், அப்புறம் இறந்த மாதிரி கனவு கண்டா அந்த வீட்டில் திருமணம் நடக்கும், இப்படியெல்லாம் நிறைய எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, நமக்கு வரக்கூடிய கனவுகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க விரும்புகிற எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு புக்கு. இது உலகை மாற்றியமைத்த 5 புத்தகங்கள்ல ஒரு முக்கிய புத்தகம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் கனவை பற்றிய விஞ்ஞான ஆராய்ச்சி முடிவுகள் தான் இருக்கு. ஸோ கனவுகளுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. நிறைய பேருடைய ஒவ்வொருத்தருடைய கனவுகளை கேட்டு அந்த கனவுகளுக்கான சிக்னல்ஸ், அந்த கனவுகளுக்கான காரணம் எங்கெங்க இருக்கு, சோர்ஸ் ஆஃப் ட்ரீம் என்ன, ஸோ சம்மந்தமே இல்லாத சில உருவங்கள், சம்மந்தமே இல்லாத சில வார்த்தைகள் இருக்கும். ஆனால் அதுக்கான சோர்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்கும். அதுக்கான சம்பந்தமான செயல்பாடுகளில் நம்ம ஈடுபட்டிருப்போம் அதுக்கு முன்னாடி. ஸோ அதை ஆதாரப்பூர்வமாக அவர் விளக்கி எழுதியிருக்காரு. இது பெரும்பாலும் ஆராய்ச்சி மனநோயாளிகள்கிட்ட பண்ணியிருக்காங்க. அவருடைய கனவுகளுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. அவருடைய நண்பர்கள் அவருடைய கனவுகளுக்கு, ஃப்ரெண்ட்ஸோட கனவுகளுக்கெல்லாம் அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. கனவுங்கிறது ஒரு வகையில் கனவுக்கு எதிர்காலம் இருக்கா அப்படிங்கிறத விட கனவுங்கிறது விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ ட்ரீம் இஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் விஷ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கனவுகள் விருப்ப நிறைவேற்றமாக இருக்கலாம். கனவு சிதைவாக தான் இருக்குது. ஸோ பெரும்பாலும் ஒரு கனவு ஒரு படம் மாதிரி, திரைப்படம் மாதிரி கண்டினியூஷனாக இருக்காது. கொஞ்சம் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வேற ஏதோ சம்மந்தமே இல்லாத வேற ஏதோ வரும், அது மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதுக்கான விளக்கங்கள் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சீக்வன்ஸுக்குமான விளக்கங்களையும் அவர் தேடி கொடுத்துருக்காரு. அது அந்த மனிதர்கள் கிட்ட தான் இருக்குது, அவங்க மூளையில தான் இருக்கு. அவங்களுடைய ப்ரீவியஸான செயல்பாடுகள் மூலமாகவும் அவங்களோட எண்ணங்கள்ல இருந்து தான் அது அந்த கனவுகள் உருவாகி இருக்கு அப்படிங்கிறது தான் அவருடைய விளக்கம். ஸோ கனவு செய்யக்கூடிய வேலைகள், கனவுகளுடைய உளவியல் என்னென்ன அப்படிங்கிறத சொல்றாரு. ஃபினிஷ் பண்ணும்போது முற்றுப்புள்ளிங்கிறதுல அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்திருக்கு. கனவுகள் இந்த ஆராய்ச்சி வெற்றிகரமாக முடிச்சிருந்தாப்ப அதை எதிர்த்து நிறைய பேர் ஆதாரப்பூர்வமாக விளக்கியிருக்காங்க. ஆனால் இது அடுத்த மைல்கல்லாம் இருந்திருக்கு உளவியல் துறையில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் கனவு மறந்து போகிறது நடக்கும் இல்லையா, கனவு மறந்து போயிடும். கனவுகளில் பேசியிருக்கவே மாட்டோம். சில நேரம் நமக்கு தெரியாத பாஷை பேசியிருப்போம். சில நேரம் என்ன வார்த்தைகள்
சம்பந்தமே இல்லாத பல வார்த்தைகளோட தொகுப்பெல்லாம் பேசியிருக்கோம். சம்பந்தமே இல்லாத வார்த்தைகள்லாம் வரும் கனவுல. அது வந்து நம்ம ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பகல்ல திடீர்னு அந்த வார்த்தை நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அந்த வார்த்தை வந்து எங்கேயுமே இருக்காது, அப்படி ஒரு வார்த்தையே இருக்காது. அது நம்ம அதை இப்போ அந்த மாதிரியெல்லாம் அவர்கிட்ட வரும்போது அவர் அந்த வார்த்தைகளை பிரிச்சா அதுக்கு பொருள் இருக்கிற மாதிரி அந்த வார்த்தைகள் வந்து தனித்தனியா ஒரு பல வார்த்தைகளோட தொகுப்பா இருக்கிற மாதிரி எல்லாம் விளக்கியிருக்காரு. ஸோ நல்லா ஒரு அதிசயம் ஆச்சரியங்கள் கலந்த ஒரு புத்தகமா இருந்தது இந்த புக்கு வாசிக்கிற அனுபவம். ஸோ உங்களுக்கும் பயனுள்ள புத்தகமா இருக்கும். ஸோ சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர்களின் கனவுகளின் விளக்கம் 6th சென்ஸ் எடிஷனோடைய புக்கு கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி, வணக்கம்.